ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை பயிர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ பச்சை மொச்சை பயிரை வாங்கி உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா கூட்ட வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கூட்ட வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் இல்லாட்டினா 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்களை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க பச்சை மொச்சை பயிரை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதி வரட்டும். அந்த கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சில் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். 1 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றி ஒரு தடவை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்துடுச்சு. குக்கரில் ஸ்டீம் பண்ணோன்னே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயிர் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டான பச்சை மொச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப இது செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். See you, bye.